نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கணிதற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இந்த நிலைகளெல்லாம் பார்க்கும்போது பிறையினுடைய ஒரு ஞாபகம் வருகிறது. பூர்ண சந்திரன் 14வது நாள் பூர்ண வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும் தேய்ந்து கொண்டே போகும். அந்த மாதிரி ஒரு நிலையை தான் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்றாலும் ஒரு 10 பேராவது இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களாவது இந்த விஷயங்களை கேட்டு அமல் செய்ய மாட்டார்களா என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வகுப்பை நாம் என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் உண்டான ஒரு தௌஃபீகை நமக்கு தந்தல் புரிவானாக. கணிதற்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கின்ற நமக்கு தருகின்ற நற்கூலி என்பது மிகப்பெரியது. மிகப்பெரியது என்று சொன்னால் மிகவும் பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறார். அதற்கு ரொம்ப செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் தான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் அறிவோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின்கும் மின் அஹதின் அன் யதவல்லா வ யுஸ்பிகுல் வுது. சரியான முறையில் வுது செய்ய வேண்டும். நம்முடைய நிபந்தனைகள் சரியான முறையில் மார்க்கம் சொன்ன முறைப்படி வுது செய்ய வேண்டும். வுது செய்து முடித்ததற்கு அப்புறம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சின்ன ஒரு துவா. இவ்வளவு சொன்ன போதும். நம்ம சிலர்கள் சொல்வோம், சொல்லாதவர்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொல்லுங்க. عبده ورسوله واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. இந்த துஆவை செய்தால் நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களை திறந்து வைப்பான். திறந்து வைத்துவிட்டு எதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ, உனக்கு எந்த வாசல் வழியாக போக வேண்டுமோ அது வழியாக நீ சொர்க்கத்திற்கு உள்ளே போய் என்று சொல்வான் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறந்த ஒரு விஷயம். நிறைய துவா வருது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இல்ல. வேற நிறைய துவா இருக்குது. நமக்கு இப்ப இந்த சொர்க்கத்தினுடைய அல்லாஹ் வஜல்னி மினல் தவாபீன வஜல்னி மினல் முத்தஹிரீன நிறைய துவா வருது. இந்த துவாவை பொறுத்தவரையில இவ்வளவுதான் வருது. அதை சேர்த்து சொல்லலாம். இது முக்கியமா சொல்லணும், இது முக்கியமா சொல்லணும். அதை சேர்த்து சொல்றது தப்பு கிடையாது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தமானிய யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ. எந்த சொர்க்கம் வேண்டுமானாலும் எந்த வாசல் வழி நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வானவர்கள் சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், கோரிக்கிறார்கள். நேற்றைக்கு நம்ம
ஒது சரியாகாது. நம்ம எல்லாரும் ஒது செய்யறோம், தொழிலுக்காக வேண்டி ஒது செய்கிறோம். இப்போ நான் இப்போ லொஹர் தொழுகை என்றால் லொஹர் தொழ போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால்தான் அந்த ஒது சரியாக ஆகும். உதாரணமா 2 பேர் வராங்க, கிரவுண்டில் விளையாடுகிறார்கள், விளையாடிட்டு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, 2 மாணவர்கள், ஒருவர் முகத்தொடைக்காக வேண்டி ஒழுங்கு செய்கிறார், ஒருவர் என்ன செய்கிறார், இவர் செய்வதை போன்று செய்கிறார். அவன் கலைக்கிறார், வாய்ப்பு குறைக்கிறார், கையை கலைக்கிறார், காலை எல்லாமே செய்கிறார். ஆனால் வியர்வையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உடம்பை சுத்தம் செய்வதற்காக அவர் கழுவிட்டு என்ன செய்யறாரு, போறாரு, மற்றவர்கள் கூப்பிடுறாரு, பாப்பா பழிப்பா. வைத்த போது சரியாகுமா என்றால் சரியாகாது. மனசுக்குள்ளால நான் தொழுகிறேன், தொடப்போகிறேன் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில இருந்தே தொழுகைக்கு தான் வாரம், அந்த எண்ணமே போதுமானது. அந்த எண்ணம் இல்லாமல் சும்மா சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒருவர் கை கால் மூக்கு கால் எல்லாம் கழுவிட்டு அந்த நேரம் பார்த்து வாங்க கூப்பிடுறது, நம்ம தான் காலையெல்லாம் கழுவிட்டமே வாங்க சொல்லுது, பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படின்னு வந்தால் அந்த ஒது சரியாகாது. காரணம் என்ன? என்ன காரணம்? நியத்து இல்லை. தொழுகைக்கு இந்த நியத்து மனசுக்குள்ளாக என்ன செய்யணும், எல்லாம் நியத்து தான் விஷயம். அது எப்படின்னு சொன்னா, ஒருவர் ஒரு பாம்பு ஒரு புதருக்குள்ள போகிறது, புதர். அப்போ ஒருவர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு கப்பை எடுத்து இந்த பாம்பை அடிக்கிறார், புதரோடு சேர்த்து அடிக்கிறார். சின்ன காடு, அந்த காட்டோடு சேர்த்து அதை அடிக்கும் போது யார பாம்பை தான் அடிச்சாரு. ஆனா அந்த காட்டுக்கு உள்ளால ஒரு முதியவர், ஒரு வயசான ஆளு உட்கார்ந்து இருக்காரு. அவரு வேற ஏதையோ பார்த்து பயந்து ஒளிந்திருக்கிறார் காட்டுக்குள்ளால. இந்த அடிச்சவருக்கு தெரியாது, உள்ள ஆள் இருக்கிற விஷயம் தெரியாது. அடிப்பட்ட உடனே அவர் இறந்து போகிறார். யாரு? இந்த காட்டில் உழைக்கக்கூடிய ஆளு இறந்து போறார். இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவாரா? இந்த அடிச்சார தண்டிக்கப்படுவாரா? மறுமையில் தண்டிக்கப்படுவாரா? தண்டிக்கப்பட மாட்டார். ஏன் தண்டிக்கப்பட மாட்டார்னு சொன்னா, அவருக்கு தெரியாது, அவர் பாம்பை தான் அடிச்சாரு. உள்ள ஆளுக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரியாது, தெரியாமல் செய்கின்ற ஒரு விஷயம். இது எதுக்கு சொல்லுகிறேன்னா, அடிப்படை விஷயம் நிய்யத். எண்ணம் இருந்தால்தான் அந்த அமல்கள் என்ன செய்யும், நிறைவேறும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். கொலை செய்தவனும் இறந்தவனும் நரகவாசி. கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாசி அப்படின்னு சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்களுக்கு புரியல, என்னடா இது, கொலை செய்தவன் நரகவாசி அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். இறந்தவன் என்ன தப்பு பண்ணா? கொலை செய்யப்பட்டவன் அவன் நரகத்துக்கு போகணும். அல்லாஹ்வின் ரசூலே புரியலையே அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வக்கான ஹரீசன் அலா மத்ரிஹி. இவன் கொண்டான், அவன் கொல்லப்பட்டான். அப்படி இருந்தாலும் அவனும் இவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்துதான் சண்டை போட்டான். இவன் அவனை கொல்ல வேண்டும் என்று சண்டை போட்டான், அவன் இவனை கொல்ல வேண்டும் என்று சண்டை போட்டார்கள். இவனுடைய வாழ் முந்திவிட்டது, அவன் இறந்து விட்டான். அவனுடைய மனசில் உண்டான எண்ணம் இவனை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே இந்த
எண்ணத்தின் அடிப்படையில் இவனும் நரகவாசி அவனும் நரகவாசி. இந்த துன்யாவில் வைத்து இவன் மட்டும்தான் தண்டிக்கப்படுவான். ஏன்னா இவன் மட்டும்தான் என்ன செய்தான்? கொலை செய்தான். அவன் கொலை செய்யவில்லை. இந்த துன்யாவில் நீ ஏன் மனசுக்குள்ள நினைச்சேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்ய முடியாது? தண்டிக்க முடியாது, முடியும். ஆனா அல்லாஹ் பார்க்கிறது எதை பார்ப்பான் அப்படின்னு சொன்னா மனசையும் என்ன செய்வான்? பார்ப்பான். இன்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய இதயத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு விஷயம். அடுத்ததாக சகோதரர்களே, தர்த்தீப் ஒவ்வொரு செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன செய்வோம்? முகத்தை கழுவுமா கையை கழுவுமா? ஃபர்ஸ்ட்ல முகம் எல்லாம் ஒன்று தானே. கையை கழுவினாலும் முகத்தை கழுவும். முதல்ல ஒரு ஆள் என்ன செய்யறாரு? கையை கழுவுறாரு. முதல்ல கையை சுத்தம் பண்ணுவோம். பண்ணிட்டு ரெண்டாவது என்ன செய்வோம்? முகத்தை. இப்ப பொது கூடாது, பொது கூட வரிசையா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த வரிசையை சொன்னாரோ அந்த வரிசையை முதலில் முகம், வாயெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முதலில் முகம். கடமையான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். முதல் முகம், அதுக்கப்புறம் கை, இரண்டு கைகளை என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் கால், தலை, தலை என்ன செய்யணும்? மசகு செய்யணும். நான்காவது கால். ஃபர்ஸ்ட்ல வந்த உடனே கால் முதல்ல சுத்தமாகட்டும் சொல்லிக்கிட்டு காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தலையை கையெல்லாம் தடவுனா ஒவ்வொரு செய்யாது, சரியாகாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வரிசையை குர்ஆனில் சொன்னாரோ அந்த வரிசை பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவை செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் உது செய்யும் போது தர்த்தீப் என்று சொல்வார்கள். அதே மாதிரி உது செய்வதற்கு முன்னால தொடங்க போகும்போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி தொடங்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். பிஸ்மில்லாஹ் அப்படி மட்டும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். பிஸ்மில்லாஹ் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்லி உதுவை ஆரம்பிக்க வேண்டும். லா உதுவ லிமன் லம் யذكر اسم الله عليه. அப்பதான் உது பூரண நிலை அடையும். சரி, ஒரு ஆள் பிஸ்மில்லாஹ் சொல்லலைன்னு நீங்க உது சரியாகுமா? சரியாகும். இது சுன்னத் தான், கட்டாய கடமை இல்லை. செய்தால் மிக சிறப்பு. ஒரு ஆள் பிஸ்மில்லாஹ் சொல்லாம வந்தவுடனே கையை கழுவி வாய் குடிச்சு சாதாரணமாக உது செய்தார். உது சரியாகுமா கேட்டா உது சரியாகும். ஆனா அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நன்மை கிடைக்காது, அவ்வளவுதான். ஏன்னா பிஸ்மில்லாஹ் சொல்வது கட்டாய கடமை என்பது இல்லை. ஆனா சொன்னா சிறப்பு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உது செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக், பல் தேய்ப்பது, பிரஷ் வைத்து என்ன செய்ய வேண்டும்? பல் தேய்க்க வேண்டும். பிரஷ் இல்லை அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போற இடத்துல எல்லாம் பிரஷ் கொண்டு வர முடியுமா? முடியாது. இஸ்லாம் இலகுவான மார்க்கம், அன்பான மார்க்கம். அடியார்களுக்கு எப்படியாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். பிரஷ் இல்லை அப்படின்னா கை விரலை வைத்து தேய்த்தால் அந்த சுத்தத்தை என்ன செய்துவிடும்? கிடைத்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லா அஷ்கு அலா உம்மதி லா அமர்துஹும் பிஸ்ஸிவாக். எனது சமுதாய மக்களுக்கு கஷ்டம், கடமை என்று சொன்னால் கஷ்டமாயிடும். அதனால்தான் நான் கடமை ஆக்கவில்லை. எதை? பல் தேய்ப்பதை. ஒவ்வொரு தொழுகையிலேயும் கஷ்டம் மட்டும் இல்லை அப்படின்னு நான் நினைத்திருந்தால் கட்டாய கடமையாக ஆக்கி இருப்பேன் பல் தேய்ப்பதை. ஆனா கடமை ஆக்கல, நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம். கடமை ஆக்கி இருந்தால் பல் தேய்க்காம இருந்தா தண்டனை வந்துடும். ஆனா கடமை இல்லை. அவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னத்து. எனவே
தேய்ப்பது உதவு செய்யும் போது. சரி, ஒரு ஆளுக்கு வந்து பல்லு இல்லை, பல்லு இல்லாத ஆளு தேய்க்க முடியுமா? முடியாது. அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பாருங்க, கீழே யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வின் ரசூலே ரஜுலு யذهب فوه يستاق, பல் இல்லாத ஒரு மனிதர் எப்படி பல் தேய்ப்பார் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். பல் தேய்க்க வேண்டுமா? பல் இல்ல இருந்தா ஓகே, பல் இல்லைன்னு சொன்னா பல் தேய்க்க வேண்டுமா? قال رسول الله صلى الله عليه وسلم, நான் பல் தேய்க்கணும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எப்படி தேய்க்கணும்? يدخل إصبعه في فيه, வாய்க்குள்ள கையை விட்டு விரலை விட்டு அப்படி இந்த இடத்தை சும்மா தேய்க்க வேண்டியதுதான். பல் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அந்த சுத்தத்தை அந்த மனிதருக்கு என்ன செய்துவிடும், கிடைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நமது ஒது பூரணமான ஒரு வடிவம் என்ன செய்யும், ஒரு நிலை பூரண ஒதுவாக என்ன செய்யும் மாறும். ஒரு ஆள் பல்ல தேய்க்கல அப்படிங்கிறேன், ஒது சரியாகுமா? ஒது சரியாயிருக்கு. ஏன்னா பல் தேய்ப்பது என்பது கட்டாய கடமை கிடையாது. பல் தேய்ச்சா அந்த ஒது பூரணமான ஒரு நிலையை என்ன செய்யும், அடையும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் சிறுவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஓரளவுக்கு எல்லாம் நோட்ஸ் இருக்கப்பா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யும். அதே மாதிரி ஒது செய்யும் போது சிலவங்களுக்கு இந்த மோதிரம் வந்து டைட்டா இருக்கு, மோதிரம் டைட்டா போடுவாங்க, தொழுகை வந்து பாத்திராயிருக்கும், ஒது சரியாகாது. ஏன்னா இந்த மோதிரம் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப டைட்டா இருக்கும், ரெண்டு சைடு வந்து அந்த மாம்சம் அந்த அப்படியே வெளியில அப்படியே தள்ளி நிற்கும். மோதிரம் வந்து அதை வெட்டிதான் எடுக்கணும். அந்த மாதிரி சிலவங்க மோதிரம் போட்டிருப்பாங்க, அப்படி வெட்டி எடுத்துருக்காங்க சில பேர், கை தேவை இறுகிடும். இந்த மாதிரி ரொம்ப டைட்டா போட்டா இந்த தண்ணீர் என்ன செய்யாது, இந்த விரல்ல படாது. அதை கலத்தும் போது தெரியும், அப்படியே ரவுண்டா என்ன செய்யும், அந்த இடம் இருக்கும். அந்த காத்து படாத ஒரு இடம், காத்தே உள்ள போக முடியல, தண்ணீர் எப்படி உள்ள போகும், அவ்வளவு இறுக்கமாக இருக்கும். ஒது வந்து சரியாகாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரி வரும்போது மோதிரத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா கலத்தணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லும்போது ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முட்டு வரை கழுக வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப இது வந்து முட்டுக்கு உட்பட்ட பகுதி. அப்ப அந்த இடம் நனையாமல் இருந்தால் அந்த மனிதனுடைய ஒது பாத்திலாக ஆகிவிடும், தொழுகை பாத்திலாக இல்லாமல் போய்விடும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி என்ன செய்வாங்க, இந்த நெயில் பாலிஷ் பெண்கள் போடுவாங்க, நெயில், அது வந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னு சொன்னா அந்த நகத்துல தண்ணீர் படாது, பெயிண்ட் மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த பெயிண்ட் வேலை செய்யக்கூடியவர்கள் பொது செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல முறையில அந்த பெயிண்ட் அந்த கையில இருந்தா அந்த பெயிண்ட் இருக்கக்கூடிய தண்ணி இப்ப இடத்துல வந்து தண்ணீர் என்ன செய்யாது, படாது. கண்டிப்பா அதை என்ன செய்யணும், ரிமூவ் செய்ய வேண்டும். அதை அகற்ற பெயிண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 நிமிஷம் நல்ல முறையில ஒவ்வொரு நேர தொழுகையிலே வந்து பெயிண்ட் வேலை செய்யக்கூடியவர்கள் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்வது ரொம்ப சிரமம். அதனால முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும், மாற்றணும். தப்பு தவறை கொஞ்சம் இருந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கொடுத்துருவான், மற்றவங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய அன்றாட வேலை, லா யகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர என்ன செய்ய மாட்டான், நிர்பந்திக்க மாட்டான். அதனால அப்படி ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யலாம், சாதாரணமானவர்கள் பெயிண்ட் வேலையெல்லாம் செய்யாதவங்க திடீர்னு எங்கேயாவது போய் கையில பெயிண்ட் இருந்தா கண்டிப்பா அதை ஃபுல்லா நல்ல முறையில சுத்தம் செய்து அதை அகற்ற வேண்டும். பெயிண்ட் அது மாதிரி இந்த சக்கையினுடைய அரக்கு போன்ற விஷயங்கள் கையில் இருந்தால் அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு செய்யணும்.
செய்யாமல் இருந்தால் ஒவ்வொரு செய்யாது, சரியாகாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓட்டு போட்ட மை. ஆமா, ஓட்டு போட்ட மை. ஓட்டு போட்ட மை வந்து அதனுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை? பெயிண்டாது, அதாவது பெயிண்ட் மாதிரி தெரியல. அதுல மை, அதாவது நம்ம சாதாரண மை இருக்கு இல்லையா, மை அது வந்து பெயிண்ட் கிடையாது. நம்ம பேனாவோட மை, அந்த மை வந்து இந்த மருதாணியுடைய சட்டம். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மருதாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருதாணி போட்டா வந்து அந்த இடத்துல வந்து இந்த தோலோடு அந்த கலர் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த மேல் தொலியை வந்து அதை என்ன செய்யாது, மறைக்காது. அந்த ஒரு சட்டத்துல இந்த இங்கு மை சேரும். அந்த ஒரு விஷயம் தான் ஓட்டு போடக்கூடிய மை என்ன செய்யும், சேரும். அது பெயிண்ட் கிடையாது. பெயிண்ட் சொன்னா அந்த மேல் தொலியை என்ன செய்யும், மறைக்கும். அந்த இடத்தில் தண்ணீர் என்ன செய்யாது, படாது. அதனால ஓட்டு போடக்கூடிய அந்த மை வந்து சாதாரண மையுடைய லிஸ்ட்ல வந்து அதை என்ன செய்யலாம், சேர்க்கலாம். அதனால என்ன ஒரு கெமிக்கல் சேருது. அதனால கொஞ்சம் ஒரு 5 நாள் முடிஞ்சிட்டு அதை என்ன செய்யுது, வெளியில சாதாரண மையை நமக்கு சீக்கிரம் கழுவும் போது சீக்கிரம் போகாது, கொஞ்ச நேரம் ஆகும் சாதாரண மை. அதுபோல ஒன்றா அதை இருக்கிறேன். ஆமாம், கருகரா கருகரா நம்ம உதவி செய்யும் போது கருகரான்னு ஒன்று இருக்கு. கருகரான்னு சொன்னா இந்த வாய் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக நாம் அதை செய்வதில்லை. சிலர்கள் வந்து செய்வதை நான் இங்கு பார்த்திருக்கிறேன். ஏன்னா வாய் கொண்டிருக்கும் தண்ணியை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள விட்டு தொட்டையில் அப்படி கிளீன் பண்றது. இதுக்கு பேரு கருகரா. இது வந்து சுன்னத், நல்ல விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை ஒவ்வொரு செய்யும் போது செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆள் பண்ணலன்னு வைங்க, ஒவ்வொரு சரியாகும் கேட்டா சரியாயிடும். வாய் கொட்டை சாதாரண வாய் கொள்ளைகிறாரு, இதை பண்ணல ஒவ்வொரு சரியாயிடும். கருகரா என்பது சுன்னத். அதே மாதிரி தான் இந்த மூக்கில் வந்து தண்ணீர் சும்மா எப்படி தண்ணியை தண்ணி ஒரு ஆள் பேசாரு போதும், கொஞ்சம் கூட உள்ளாத தண்ணீரை ஏற்றி சீத்துறது வந்து சுன்னத். இந்த உள்ள ஏதாவது அழுக்குகள் இருந்தால் அதை செய்ய வெளியில வந்துடும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கூறுகின்றார்கள். நீங்கள் மூக்கை தண்ணியை ஒவ்வொரு செய்யும் போது மூக்கில் தண்ணீர் செலுத்துகின்ற அந்த நேரத்தில் நல்ல முறையில் தண்ணீரை உள்ளே விட்டு என்ன செய்யுங்கள், வலது கையால் உள்ளே விட வேண்டும், இடது கையால் என்ன செய்ய வேண்டும், சீத்த வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒவ்வொரு செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் தஹ்லீலுல் லஹியா. தஹ்லீலுல் லஹியா என்று சொன்னால் தாடி வைத்திருப்பவர்கள் அதை என்ன செய்யணும், லைட்டு தாடி கொஞ்சம் தாடி கொஞ்சம் தாடி, இதை விட ரொம்ப கம்மி. அவர்கள் கண்டிப்பாக வெள்ளம் தண்ணீரை உள்ள என்ன செய்யணும், சேர்ந்த தோல் பகுதி நனைய வேண்டும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்படி மேலோட்டமாக இப்படி கழுதால் போதுமானதாகும். சிலவங்க வந்து நைஸா வச்சிருப்பாங்க. நைஸா இருந்துச்சுன்னா அந்த தோலோட சேர்ந்து லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு இருக்கும், 1/4 இன்ச்சு நைஸ் அப்படியே இருக்கும், ரவுண்டா அப்படி வச்சிருப்பாங்க. இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக தண்ணீரை அந்த தோலில் படக்கூடிய அளவு, எனது முகம் திடீர்னு அந்த தோல்ல வந்து தண்ணீர் என்ன செய்யும், படும். என முகத்தை கழுவுவது என்பது கட்டாயம். அந்த சட்டம் தான் அவங்களுக்கு. தாடி சும்மா பேருக்கு தான் வச்சிருக்காங்க, சும்மா ஒரு ஷோ மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தா என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த தோல் பகுதியில் தண்ணீர் என்ன செய்யணும், கண்டிப்பா படணும். அப்படிப்பட்ட அந்த தாடி இன்னைக்கு யாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் ஓரளவுக்கு சேவத்தை அப்படி வச்சிருப்பாங்க. அவன்
அவங்க கண்டிப்பா இது கவனிக்கணும். மற்றவங்க சாதாரணமா இப்படி இருக்கக்கூடிய எல்லா தாடியும் ஓரளவுக்கு நம்ம எப்படி என்ன செய்தால் போதும், கழுவினால் போதுமானது. தஸ்ரீல் லஹியா என்பது சுன்னத். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹல்லில் லஹியத்தஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் வுது செய்கின்ற அந்த நேரத்தில் தண்ணீரை கையில் எடுத்து என்ன செய்வார்கள், தாடியை இப்படி கோதி கழுவுவார்கள் என்று ஹதீஸ் செய்கிறது வருகிறது. அதே மாதிரி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதலில் வலது கை. நம்ம எல்லாம் அப்படித்தான் செய்யறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் ஆகும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பதான் அவங்க படிச்சு வராங்க. அவங்க சமயத்துல இடது கை என்ன செய்வாங்க, கல்வி பெயராது கல்ல மாட்டாங்க, எல்லாம் உஷாரா இருக்கிறாங்க. முதலில் வலது கை, முதலில் வலது கையை தான் என்ன செய்யணும், கழுவணும். அதுக்கப்புறம் தான் இடது கை. காலாயெல்லாம் முதல் வலது கால், அதுக்கப்புறம் இடது கால். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, கான ஃபீ தனக்குரிஹி, செருப்பு போடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் வலது காலை தான் என்ன செய்வாங்க, போடுவார்கள். செருப்பு போடும்போது கண்ணியமான விஷயங்கள், ஷர்ட் போடும்போது முதல் வலது கை. இந்த மாதிரி தலை சீவும் போது முதல்ல இந்த பக்கம் கிடையாது, வலது பக்கம் சீவிட்டு என்ன செய்வாங்க, இந்த பக்கம். அதே மாதிரி துஹூரிஹி, துஹூர்னா சுத்தம் செய்யும் போது, உதவு செய்யும் போது முதல்ல வலது கை, முதல்ல என்ன செய்யும், வலது. வஃபீ ஷஅனிஹி குல்லிஹி, இது மாதிரி எல்லா விஷயங்களையும், ஒரு சில இடங்களை தவிர எல்லாத்துக்கும் வலது கை தான். நஜீஸ் சுத்தம் செய்வதற்காக வேண்டிய இடது கை. அது டாய்லெட்டில் உள்ளே போகும்போது இடது கால், டாய்லெட் மட்டும் இடது கால். வீட்டுக்குள்ளே போகும்போது வலது கால். பள்ளிவாசலுக்கு உள்ளே ஏறும் போது வலது கால். என்ன ஒரு பழக்கத்தான ஒரு இடத்தில் நாம் வரோம், அந்த இடத்திலிருந்து வெளியே திரும்பி போகும்போது இடது கால். அதே நேரத்தில் டாய்லெட்டுக்கு உள்ளே போகும்போது இடது கால், டாய்லெட்டிலிருந்து வெளியே வரும்போது வலது கால். நேர மாற்றம். பள்ளிவாசல் வீட்டுக்கு இது நேர மாற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணியும் போது, தலை சீவும் போது, அதே மாதிரி துஹூரிஹி, வுது செய்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதை தான் என்ன செய்வார்கள், முற்படுத்துவார்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் தான், இந்த சிறுநீர் கழிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வுது செய்ததுக்கு அப்புறம் ஒரு டிராப், ஒரு துள்ளி சிறுநீர் உள்ளே இருந்து வெளியே நினைக்கிறேன், வுது பாத்ரூமுக்கு போறோம், வேக வேகமாக அவங்க இமாமத்துக்கு நேரமாச்சு, இக்காமத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஸ்பீடா இவரு வெளியில பாதி சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. டக்குன்னு வீட்டுல ஊர் செய்து உள்ள ஏறிடுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் லைட்டா இவரு என்ன செய்யும், வெளியில தொழுகை வாசலாயிருந்த. அதனால நம்ம அப்படி இமாம் ஜமாத்தோடு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரமாக என்ன செய்யணும், முன்கூட்டியே உதவி செய்து எடுத்து வரணும். அதுதான் நம்ம செய்யணுமே தவிர இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு சீக்கிரமாக இமாமத்து கிடைக்க வேண்டும் என்று, இமாம் ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு சரியான முறையில் அந்த யூரின் வெளியே செல்வதற்கு முன்னால் சுத்தம் செய்யாமல், சுத்தம் செய்வது வெளியே வந்துட்டா அது சில நேரங்களில் அந்த யூரின் பின்னால் என்ன செய்யும், வெளியில வரும்போது நமது ஒது சரியாகாது, நஜீஸ், தொழுகை எல்லாம் பார்க்கிறாரு. இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யக்புலுல்லாஹு ஸலாத்த அஹதிக்கும் இதா அஹ்தஸ
ஹத்தா யதவல்லா. அப்படி ஹதஸானால் அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம் வந்து உதவி வைத்திரும். உதவி செய்துட்டோம், கொஞ்சம் அப்படியே லைட்டா படுத்துட்டோம், படுத்த கொஞ்சம் உணர்வு இல்லாமல் தூங்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்? உதவு முறிஞ்சிடும். ஆனால் அதே நேரத்தில் பள்ளிவாசலில் ஒரு முறையில இருந்து லைட்டா அப்படியே கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி அடையுது, கொஞ்சம் உள்ளுணர்வு என்ன செய்யுது இருக்கிறது, அந்த மாதிரி ஆயிட்டா என்ன செய்யாது? உதவு முறியாது. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு வாயு ஒரு காற்று போனா கூட நமக்கு உணர்வு இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்துல வந்து அந்த மாதிரி உணர்வு என்ன செய்யாது? இருக்காது, தெரியாது. வாயு போச்சா இல்லையா என்ன விஷயம் தெரியாமல் இருக்கு. அதனால்தான் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிவிட்டால் ஒது முறிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஐனு பிகாஉ ஸஹி ஃபமன் நாம. எனவே யார் ஒருவர் அந்த ஆழ்ந்த தூக்கம் தூங்குகின்றாரோ ஃபல் யதவல்லா, அவர் என்ன செய்யட்டும்? வுது செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் இருந்தார், எல்லாருக்கும் ஒரு 15 பேர் இருக்கிறோம், 100 பேர் இருக்கிறோம், நமக்கு எல்லாம் ஒரு பயன்பாடு தான், ஒரே நேரம் தான், ஒரே செலவு தான். 100 பேர் இருந்தா 100 பேருக்கு மெசேஜ் கிடைக்கும் மார்க்கத்தினுடைய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து புரட்டி எடுத்து செலக்ட் பண்ணி அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் திரட்டி எடுத்து சொல்லுவது எப்போது எல்லா சந்தர்ப்பங்களில் என்ன செய்யாது? அது ஒத்துறாது. கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்து பாருங்க சகோதரர்களே, மஸ்ஸுல் ஃபர்ஜ். மஸ்ஸுல் ஃபர்ஜ் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஒது செய்வதற்கு அப்புறம் தனது அவுரத்தை மறைவிடத்தை தொட்டால் ஒது முறையுமா? மறைவிடத்தை தொட்டால் ஒது முறையுமா? தேவையில்லாம தொட்டால் எந்த தேவையும் இல்லை, அப்ப என்ன செய்யாது? கண்டிப்பா ஒது முறையும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு அவசிய தேவையின் காரணமாக கைப்பற்று விட்டது, அது ஒரு உள்ளாடையை அணிகிறார், உதவி செய்யறதுக்கு அப்புறம் அணுகின்ற நேரத்தில் தனது மறைவிடத்தில் கைப்பற்று விட்டது, இப்ப என்ன செய்யாது? ஒரு முறியாது. எந்த விதமான அவசிய தேவைகள் இல்லை என்றால் மனப்பூர்வமாக ஒருவர் தொட்டால் பொதுவதை செய்துவிடும், முறிந்துவிடும். தேவையில்லாமல் தர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் மஸ்ஸ தக்கரஹு ஃபல்யதவல்லா. யார் ஒருவர் தனது மறைவிடத்தை தொட்டார்களோ அவர்கள் ஒது செய்யட்டும். இது ஒரு ஹதீஸ். அடுத்து பாருங்க, மன் மஸ்ஸ ஃபர்ஜஹு. யார் ஒருவர் தனது மறைவிடத்தை தொட்டார்களோ அவர்கள் ஒது செய்யட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸ், ஐயுமா ரஜுலன், எந்த ஒரு ஆண்மகன் மஸ்ஸ ஃபர்ஜஹு தனது மறைவிடத்தை தொட்டால் ஒது செய்யட்டும். ஐயுமா இம்ராஅத்தின், எந்த ஒரு பெண்மணி மஸ்ஸத் ஃபர்ஜஹா தனது மறைவிடத்தை தொட்டால் அவர் ஒது செய்யட்டும். இந்த ஹதீஸ் எல்லாமே ஒது செய்ய வேண்டும், ஒது முறிந்துவிடும் என்று வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் வேறு சில ஹதீஸை பாருங்க. ஒருவர் வந்து கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் ரசூலே, ஒது செய்வதற்கு அப்புறம் எனது மறைவிடத்தை தொட்டால் ஒது முறியுமா என்று கேட்கிறாங்க. فقال رسول الله صلى الله عليه وسلم انما هو بدعه منك. இல்ல, முடியாது, அது ஒரு உறுப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஹதீஸ்ல ஒது முறியும், இன்னொரு ஹதீஸ்ல ஒது முறியாது. என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, ரெண்டு ஹதீஸை ஒன்றாக இணைத்து
இருக்கிறார்கள். ஒன்றுக்கு ஒன்று முரணாக நாம் எதையும் செய்யக்கூடாது, கருதிவிட கூடாது. சில சந்தர்ப்பங்களில் அவசிய தேவை தற்செயலாக கைப்பற்றிவிட்டால் ஒருவது செய்யாது, முடியாது. அதே நேரத்தில் எந்த விதமான தேவையும் இல்லாமல் ஒருவர் தனது மறைவிடத்தை தொட்டால் பொது முறிந்துவிடும் என்ற ஒரு சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, வாந்தி எடுத்தார் ஒரு மனிதர். ஒது செய்வதற்கு அப்புறம் வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்தால் முடியுமா? முடியாதா? வாந்தி எடுத்தால் ஒது என்ன செய்யாது, முடியாது. வாந்தி எடுத்தால் ஏன்னு சொன்னா ஒது முறியும் அப்படின்னு என்பதற்கு ஆதாரபூர்வமான சரியான தெளிவான ஆதாரங்கள் வரவே இல்லை. சொல்லல. சில அறிஞர்கள் முறியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆதாரத்தை பார்க்கும்போது வரல. பலவீனமான ஒரு சில ஆதாரங்கள் தான் வருகிறது. அதனால பெரும்பாலான அறிஞர்கள், இஸ்லாமிக் ஸ்காலர்கள் தெளிவான ஆதாரங்கள் இல்லாததன் காரணமாக அது சாதாரணமாக ஒரு உணவு வெளியில வருது. ஏப்பம் மாதிரி ஏப்பம் ஏற்படுறாரு முடியுமா? ஒரு செய்தாச்சு செய்துட்டு பள்ளிவாசலுக்கு உள்ள வராரு அல்லது வெளியில நிற்கிறாரு, அவருக்கு ஏப்பம் வந்துருக்குது, வயிற்றிலிருந்து உணவு வெளியில வந்துருக்குது, அவரை விழுக்குகிறார் அல்லது வெளியே படுகிறார். பொது முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒன்றுதான் இந்த வாந்திக்கு ஒரு புரியும் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்லாததன் காரணமாக நமக்கு என்ன செய்யாது, ஒரு முடியாது என்ற ஒரு சட்டத்தை தான் நாம். அதே நேரத்தில் நோன்பா இருந்தால் அதை பற்றி கவனிக்கணும். நோம்புல ரெண்டு விஷயம் இருக்கு. மனப்பூர்வமாக ஒருவர் வாந்தி எடுத்தால் நோம்பு முடிச்சிருக்கு. மனப்பூர்வம் சும்மா கையை விட்டுக்கிட்டு நோம்பு முடிச்சுக்கிட்டு கையை வைக்கிறாரு. அந்த மாதிரி நேரங்களில் அவர் நோம்புடைய காலங்களில் அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா வாந்தி எடுத்தது காலை நேரங்களில் வெச்ச நேரங்களில் வாங்கிதான் அப்படின்னு நோம்பு முடிச்சு. அதே நேரத்தில் தானாகவே வாந்தி வந்துட்டது, அப்போ நோம்பு என்ன செய்யாது, முடியாது. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தரதஹுல் கைது, தானாகவே வாந்தி வந்தால் நோம்பு முடியாது. வமன் இஸ்தகாஅ, யார் ஒருவர் மனப்பூர்வமாக வாந்தி எடுத்தாரோ அவருக்கு என்ன செய்துவிடும், நோம்பு முறிந்துவிடும். அடுத்து ஒரு செய்து உள்ளவா புண்ணிலிருந்து காயம் அல்லது புண்ணு இருக்கிறது, கொஞ்சம் ரத்தம் விடுறது, இப்போ ஒது முடியுமா கேட்டா ஒது முடியாது. அளவுக்கு அதிகமா வந்தா நிறைய வந்தா ஒது முடியாது. ஆனா அந்த ரத்தத்தை நஜீஸ் அதை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த ரத்தத்தோடு தொழுதால் தொழுகை பாதுகாப்பு. ஓடக்கூடிய அளவு இருந்தால் இல்ல, அந்த காயத்துல கொஞ்சம் அப்படி ரத்தம் அப்படி கசித்தது, கொஞ்சம் ஓடல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்கிறார், தமன் மஸ்ஃபூர் என்று சொன்னால் ஓடும் ரத்தம் நஜீஸ். ஓடாத ரத்தம் கொஞ்சம் மாதிரி காயத்துல வந்தது, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்ப என்ன செய்யாது, மன்னிக்கப்படுகிறது. நஜீஸ் இல்லை, அது மாதிரி ஒருவன் செய்யாது. ரத்தம் சீரெல்லாம் இந்த மாதிரி வந்தால் அதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மன்னிக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செய்திக்கு உள்ள வந்துட்டோம், கொசு வந்துருக்குறீங்களேன், கொசு இப்படி அடிச்ச உடனே ரத்தம். இப்ப எப்படி சொன்னோம், ரத்தம் நஜீஸ். ஓடாத ரத்தம், கொசுவிலிருந்து வெளியே வருகின்ற ரத்தம் ஓடும், அப்படி ஓடாது, கொஞ்சமா இருக்கின்ற காரணத்தினால இஸ்லாமிய மார்க்கம் அதை என்ன செய்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது யுரீதுல்லாஹு பிகுமுல் யஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர்.
அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறார். சிரமப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யவில்லை, ஒருபோதும் மனிதர்களை விரும்பவில்லை. இந்த அடிப்படையில அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஹதீஸ் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஜம வ ஸல்லா வ லம் யதவல்லா ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தத்தை குத்தியிட செய்தார்கள், எடுக்கிறார்கள். ரத்தத்தை வெளியில எடுக்கிறாங்க, வெளியில ரத்தம் வருது, அதோட சேர்த்து தொழுதாங்க. வலம் ஏற்றவல்லா ஒவ்வொரு செய்யவில்லை அப்படின்னா ஹதீஸ் என்ன செய்கிறது, வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு செய்யறதுக்கு அப்புறம் பெண்கள் ஆண்களையோ ஆண்கள் பெண்களையோ, அது மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி இல்லாமல் இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, எப்படியோ தொட்டால் ஒரு புரியுமா, முடியாது. பொதுவாக மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க, ஒவ்வொரு செய்து வரப்ப அவங்க அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு வருவாங்க, அப்படி வீடு செல்லும்போது படம். அதனால இஸ்லாமிய மார்க்கம் வந்து இது ஒருவரை செய்யாது, முடியாது. ஏன்னா முடியும் என்று அறிவிக்கக்கூடிய எந்த ஹதீஸும் வரவில்லை. மஹதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை நீங்கள் திறத்துக் கொள்ளுங்கள். இன்னபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பல பஅத நிசாஇஹி ثم خرج الى الصلاه ولم يتوضا. சில மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. ஒது செய்ததற்கு அப்புறம் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் செய்கிறார்கள்? உலகம் அழியக்கூடிய காலம் வரை வாழ்கின்ற சமுதாய மக்களுக்கு சட்டம் கிடைக்க வேண்டும், மார்க்கம் கிடைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் செய்த விஷயங்கள் வெளியில் வந்தால்தான் மக்களுக்கு அது சட்டமாக என்ன செய்யும், அமையும். இல்லைன்னா அந்த சட்டங்களை எப்படி புரியும்? பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி. இன்னபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அதனால அவர்கள் பெண்கள் ஆண்களையோ ஆண்கள் பெண்களையோ தொட்டால் என்ன செய்யாது, ஒரு முடியாது. அதே நேரத்தில் மதம் மாறிவிட்டால், ஒரு மதம் மாறுகிறார், இஸ்லாத்திலிருந்து வெளியே போகிறார், 10 மணிக்கு இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிட்டாரு, 11 மணிக்கு ஒவ்வொரு இருக்கிற போது வெளியே போகும்போது காஃபிராகும் போது ஒவ்வொரு இருக்கிறது, 11 மணிக்கு திரும்பவும் இஸ்லாம் ஆகிட்டார், முஸ்லீம் ஆகிட்டாரு. இப்ப இந்த பழைய ஒவ்வொரு திருப்பி அந்த பழைய ஒவ்வொரு வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. எப்ப வந்து காஃபிர் ஆகிட்டாரோ ஒவ்வொரு என்ன செய்தோம், முறிஞ்சிடும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா காஃபிரானுக்கு பின்னால் அவர்கள் வந்து தொழுதாங்க, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை குர்ஆன்ல சொல்றான், "வமன் யக்ஃபுர் பில் ஈமான்." யாருடைய ஈமான் நிராகரிக்கின்றார்களோ ஃபகத் ஹபித அமலுஹு. அவருடைய அமல்கள் என்ன செய்துவிடும், அழித்துவிடும். அது மாதிரி ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும் போது பயங்கரமா சிரிச்சார், சவுண்ட் வெளியில கேட்குது. இப்போ ஓத முடியுமா? முடியாது. ஆனா தொழுக புரிஞ்சிடும். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். தொழுக என்ன செய்யறோம், உது செய்தாரு, உது செய்த உடனே ஒரு போன் வருது. இந்த போன்ல பேசுறவங்க வந்து ஒரு கதை சொல்லலாம், பயங்கரமான ஒரு கதை சொல்றாங்க, சிரிப்பு பொங்குதாரு, பட சிரிக்கிறாரு, பயங்கரமான சவுண்ட் போட்டு சிரிக்கிறாரு. ஒவ்வொரு செய்யாது, சிரிப்பின் மூலம் ஒது முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க அப்படியே சிரிச்சுட்டா, சவுண்ட் போட்டு சிரிச்சுட்டா ஒது புரியும் அப்படின்னு அவங்க என்ன செய்யல, சொல்லல. அதனால ஒது முடியாது. ஆனா தொழுகையில் நின்று கொண்டு என்று சவுண்ட் போட்டு வெடிச்சிரி என்று சொல்லுவாங்க. வெடிச்சிரி சிரிப்புக்கு அரபியில கற்கஹா, அரபியில் வந்து வெடிச்சிரிப்புக்கு கற்கஹா என்று சொல்வார்கள்.
சாதாரண சிரிப்புக்கு நெகிழ்ச்சி என்று சொல்வார்கள். நெகிழ்ச்சி ஸ்மைலிங் ஃபேஸ்க்கு புன்னகைப்பதற்கு இபிதிசாமா மூணுக்கு மூணு பேர் இருக்கு அரபி வழியில. மூணுக்கு மூணு பேர். இங்கிலீஷ்ல லாஃபிங் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஸ்மைலிங் புன்னகைத்தான். புன்னகைப்பதற்கு ஸ்மைலிங் ஃபேஸ். அவங்க சிரிப்பதற்கு லாஃபிங் என்று சொல்வார்கள். வெடிச்சு சிரிப்பதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? நான் அந்த வார்த்தை அதிகமாக யூஸ்ல பயன்பாட்டுல இல்ல இருக்கலாம். அது போல வேலை செய்யும் இருக்கும். ஆக வெடிச்சு சிரித்தா தொழுகை பாத்துலாயிருக்கு. வெடிச்சுன்னா சவுண்ட் போட்டு பெருசா சிரிக்கிறது தொழுகை பாத்துலாயிருக்கு. அதே நேரத்துல ஒரு ஆள் அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா அந்த சவுண்ட் போட்டு சிரிக்கிறது பேசுவதற்கு சமம். பேசும்போது எப்படி தொழுகை பாத்துலாயிரும்? தொழுகையில நின்றுட்டு ஒரு ஆள சலாம் சொல்வாரு, வாலைக்கும் சலாம் சொல்றாரு, மனுஷன் பேசிக்கலாம். இப்ப தொழுகை பாத்துலாயிரும். அங்க ஒரு கும்மா தொழுவோடு இருக்கும் போதே அடுக்கலையில கிச்சன்ல பூனை, ஒரே பூனை தொல்லையா இருக்கு. தொழில் நீக்கி போகுது அப்படின்னா தொழிலை பார்த்துலாயிடும். ஆனா அதே நேரத்தில் ஒரு ஆள் தொழில் நீக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு சவுண்ட் இல்லாம சொந்தமா அப்படியே சிரிக்கிறாரு. ஸ்மைலிங் ஃபேஸ். சவுண்ட் வெளியில வரல, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மாறிடுது. இப்ப தொழில் என்ன செய்யாது? வாத்தில் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு நிலைமையில அப்படியே நிற்கும் போது ஒரு விஷயத்தை நினைச்சு அப்படி சிரிச்சுட்டாரு. இப்ப தொழுகை என்ன செய்யாது? பாத்தில் ஆகாது. இஸ்லாம் மார்க்கம் அதை என்ன செய்கிறது? சவுண்ட் இருக்கக்கூடாது, அதை மன்னித்து விடுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? இனி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது நமக்கு சொல்லலாம். இதை 3 வகுப்புகள் இருக்கிறது, 2 வகுப்பு இருக்கிறது. தொழுகை, ஒது, தொழுகை 2 வகுப்பு. நேற்றைக்கு ஒரு வகுப்பு, இன்னைக்கு ஒரு வகுப்பு முடிஞ்சது. இனி இன்ஷா அல்லாஹ் 2 வகுப்புல அந்த ஒது சம்பந்தப்பட்ட, தொழுகை சம்பந்தப்பட்ட சில முக்கியமான மெசேஜ்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவோ 2 வகுப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் அக்கீதா வகுப்புகளை வேற ஷேக்மார்கள் அந்த வகுப்பை நடத்துவார்கள். எல்லாரும் முடிந்த வரைக்கும் இதை பயன்பெறுங்கள். இந்த தகவல்கள் எப்போதும் என்ன நேரத்தில் மெசேஜ்கள் கிடைப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். பயான் நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும். இதுபோன்ற மார்க்கம் தொடர்பான இதுபோன்ற முக்கியமாக நாம் தெரிய வேண்டிய இந்த வகுப்புகள் அரிதாகவே என்ன செய்யும்? நடைபெறுகிறது. இதுபோன்ற வகுப்புகளில் நடந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பயன்பெற வேண்டும். அதே போன்று நமது குழந்தைகளையும் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக வேண்டி அனுப்பி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க விஷயங்களை அறிவதற்கும் கேட்பதற்கும் வாழ்க்கையில் அமல் செய்வதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு